ஒரு விசுவாசமுள்ள தாய் தகப்பன் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளை எப்படி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றதுக்கு மோசே அவனுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். மோசே பிறந்தது ஒரு கடினமான சூழ்நிலை. ராஜாவின் கட்டளை எல்லா ஆண் பிள்ளையும் கொலை செஞ்சு நைல் நதியில் போடணும் அப்படின்னும் போது இந்த தாய் தகப்பன் என்ன பண்றாங்க பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனை அழகுள்ளவன் என்று கண்டு விசுவாசத்தினாலே 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். ராஜாவினுடைய கடினமான கட்டளைகள் அதெல்லாம் பயப்படாம கடவுளுக்கு பயந்து விசுவாசத்தினாலே 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். அதுக்கு பிறகு பார்த்தா 40 வருஷம் அந்த பார்வோனுடைய அரண்மனையில எல்லாருக்கும் தெரியும் மோசே வளர்றாரு. அப்புறம் அந்த அரண்மனை வாழ்க்கை, கடவுள் இல்லாத வாழ்க்கையை வெறுத்து பாவ சந்தோஷம் இனி நமக்கு வேணான்னு அந்த 40 வருடம் அந்த அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து அடுத்த 40 வருஷம் ஓடி அந்த மீதியான் தேசத்து வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிறாரு. தன்னுடைய மாமாவனுடைய ஆடுகளை மேய்க்கிறாரு. அப்புறம் கல்யாணம், ஒரு எகிப்தினை கொலை செய்கிறாரு. 80 வருஷம் ஓடி போயிடுது. ஆனால் கடவுள் பாருங்க, அந்த தாயின் கண்ணீரின் ஜபத்தையும் விசுவாசத்தையும் மறக்கவே இல்லை. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் கிட்டத்தட்ட முடிகிற வயசு 80 வயசு. அப்போது மோசேவை பார்த்தா ஒரு இளைஞன் போல ஆண்டவர் அழைக்கிறாரு. நீ என்ன பண்ணணும், பல லட்சம் மக்களை எகிப்து தேசத்துக்கு நீ வழி நடத்தி அந்த கானான் தேசத்துக்கு நீ அவங்க கொண்டு சேர்க்கணுன்ற பெரிய பொறுப்பை மோசேக்கு ஒப்படைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் மோசே வழி நடத்தின்னு வராரு. அதை அடுத்தவங்க ஆள் யோசுவாவிடம் ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனை முகமுகமாய் சந்திக்கிறார் மோசே. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி பாருங்க. இந்த உபாகமம் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் எழும்பவே இல்லைன்னு கடவுள் சாட்சி கொடுக்கிறாரு. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? மோசேயின் இடத்துல இருந்தா. மோசே 80 வருஷம் வீணாக்குறாரு. கடவுளுக்கு சத்தமே கேட்கல. 80வது வயசுல கடவுள் இடைப்படுறாரு. அப்போதான் தேவ சத்தம் மோசேக்கு கேட்குது. கடவுள் அந்த தாயினுடைய ஜபத்தையும் விசுவாசத்தையும் கண்ணீரையும் அந்த 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க பாரு. அவங்க ஒரு திட்டத்தோடு ஒழிச்சு வச்சாங்க. இந்த புள்ள கடவுளுக்காக வாழணும், கடவுளுடைய வேலையை செய்யணும், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வரணும். இது எல்லாம் மோசையை தன்னுடைய வாழ்நாளில் வெற்றியாய் செய்து முடிக்கிறாரு. முகமுகமாய் தேவனை சந்தித்த மோசே. அன்னாள் பாருங்க, அன்னாளுடைய கண்ணீரின் ஜெபம். சாமுவேல் ஒரு பெரிய ஆசாரியன், தீர்க்கதரிசி, நியாயாதிபதி. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த தாயினுடைய விசுவாசம், கண்ணீர். நாமும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு தேவனுக்கென்று நாம் வேலைகளை செய்யும் போது, ஜெபம் பண்ணும்பொழுது நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய் ஆண்டவர் கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்.